தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடவது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பலவேந்திரன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் செல்வி என்கின்ற ஆரோக்கியமெரி லாரன்ஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் சோஸ்தன் இன்யாஸ் தாமஸ் இன்யாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுலா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டவா உம்மை புகழ, ஆயிரம் இயேசுவே உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே. தாயின் உதரம் தரிக்கும் முன்னே தேவானி என்னை நினைத்தார், தேடி வந்து ஆண்டு கொண்டு தாசர் என்னை அழைத்தார். தாயின் உதரம் தரிக்கும் முன்னே தேவானி என்னை நினைத்தாய், தேடி வந்து ஆண்டு கொண்டு தாசர் என்னை அழைத்தார். என் தேவா என்னை நினைத்தார், உன் தாசன் என்னை அழைத்தார். ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டவா உம்மை புகழ, ஆயிரம் இயேசுவே உன் புகழ் பெரியதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித அகுஸ்தீன் சவோ என்பவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். மறைசாட்சியாக மறைத்திருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே வேத சத்தியங்களை கட்டி காக்கவும் அதனை எடுத்துரைக்கவும் தன்னை தியாகம் செய்து அதற்காக வேத சாட்சியாக மறைத்தவர். சகோதர சகோதரிகளை தூய மகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரான புனித அகுஸ்தீன் சாவோரோங் அவருடைய தோழர்கள் ஆகியோரின் நம்பிக்கை அறிவித்ததால் உமது திரு அவையை வியத்தகு கொடைகளால் வலுப்படுத்தினீரே. அதனால் நான் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை மக்கள் உண்மையின் நிறைவேற்றி தன் உரிமையை கொண்டாட வளர செய்த செய்தீரே. எங்களான் உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நான் தண்டிக்கப்படுகிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறை வசனங்கள் 55 57. அதிகாரம் 42, இறை வசனங்கள் 5 7 மற்றும் 17 24 முடிய. அந்நாட்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபொழுது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவியபோது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது. உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரவேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராயிருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரைமட்டம் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம்
என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைசாலையில் அடைக்கப்பட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்பொழுது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவர்களுக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்பொழுது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கிச் சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33 2-3, 10-11 மற்றும் 18-19 முடிய உள்ள இறைவார்த்தைகள். உண்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உண்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 10 நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திரு தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, ஜெபதேவியின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரித்தண்டுவரான மத்தேயு, அல்ஃபேயின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத். இயேசு இந்த 12 அனுப்பும்போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தார் எந்த பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடையே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, ஒரு தொழிற்சாலை அல்லது அலுவலக அமைப்பு இதனை சீர்படுத்தும் பொழுது ஆட்களை தேர்ந்தெடுப்பார்கள். தொழிலுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தகுதி உடையவர்களை தான் தேர்ந்தெடுப்பார்கள், தகுதி அற்றவர்களை அல்ல. இயேசு நற்செய்தி அறிவிக்க வேண்டும், விண்ணரசை ஏற்படுத்த வேண்டும், உலகம் முழுவதுக்கும் ஆற்ற வேண்டிய ஒரு சிறந்த பணி, எவ்வளவு முக்கியமான ஒரு தொழில். இதை ஆண்டவர் ஏற்படுத்துகின்ற பொழுது ஆட்களை அழைக்கின்றார். எப்படிப்பட்டவங்களை கூப்பிடுறாரு? பட்டம் பெற்றவங்களா, பணக்காரர்களா, அறிவாற்றலா, திறமையா, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இவர் தேர்ந்தெடுத்த எல்லா மனிதர்களும் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் மீனவர்கள், ஒரு 4 பேர் வியாபாரம் கைத்தொழில் இதில் சேர்ந்தவங்க. மீதி 4 பேர் எடுத்துட்டிங்கன்னா அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பது கூட தீவிரவாதிகளையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த 12 பேர்களையும் பார்க்கின்ற பொழுது 12 பேரும் வினோதமானவர்கள். இயேசு இப்படிப்பட்ட மனிதர்களை தேர்ந்தெடுத்து இவர்கள் வழியாக விண்ணரசை நிறுவுவதற்காக பார்க்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு காரியத்திற்கு இவ்வளோ சாதாரண மனிதர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதிலும் தன்னை காட்டி கொடுக்கிறவர் அரசியல்வாதிகளை கொடுமையான தீவிரவாதி யூதாஸ் காரியோத், இப்படிப்பட்டவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த மனிதர்கள் தங்களுடைய சொந்த வல்லமையினால் சாதிக்க முடியாது. முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, பேய்களை ஓட்டவும் நோய்களை குணப்படுத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் பேய்களை ஓட்டவும் நோயை குணப்படுத்துவதும் நற்செய்தி அறிவிப்பதும். இதற்கு தகுதி உடையவர் யாருமே கிடையாது, யாருக்கு அந்த திறமை கிடையாது. ஆனால் இயேசு இவர்கள் தங்களுடைய வல்லமையினால்
சாதிக்கப் போவது கிடையாது. பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால், கடவுளுடைய வல்லமையினால், இயேசு கிறிஸ்துவின் உடனிருப்பின் வழியாக இதனை சாதிப்பார்கள். இந்த மனிதர்கள் தங்களுடைய வல்லமையினால் அல்ல, கடவுளுடைய சக்தியினால் கடவுளுடைய அரசை நிறுவப் போகின்றார்கள். இதுதான் உண்மை. ஆனால் சாதாரண மனிதர்களை வைத்து இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்க முடிஞ்சது இயேசுவால் மட்டும்தான். அவர் கடவுள். கடவுள் என்ற முறையில் சாதாரண மனிதர்களுடைய உடனிருப்பு, பரிசுத்தாவுடைய வல்லமை, இவைகளை வைத்துத்தான் எல்லாவற்றையும் சாதித்தார். இந்த திருச்சபை என்று நாம் சொல்லுகின்ற இந்த திருச்சபையானது மனிதர்களால் அமைக்கப்பட்டது அல்ல, இயேசு கிறிஸ்துவால் அமைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து திருவுடல். உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்துவ மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே உடலாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே திருச்சபை என்று சொல்லுவோமையானால் உயிருள்ள ஒரு ஆள், இயேசு கிறிஸ்து என்ற உயிருள்ள அந்த ஆள் தூய ஆவியார் உள்ளிருந்து இந்த திருச்சபையை வழி நடத்துகின்றார். நாம் எல்லோரும் திருச்சபையில் இருக்கிறோம் என்றால் நம்முடைய சொந்த வல்லமையினால் அல்ல, கடவுளுடைய வல்லமையினால், ஆவியானவருடைய வல்லமையினால் நாம் எல்லோரும் திருச்சபையில் இருக்கின்றோம். மனிதர்களாக இல்லை, நாம் புனிதர்களாக இருக்கின்றோம். நம்முடைய இந்த சொந்த வல்லமையை நாம் உணர வேண்டும். நம்முடைய வல்லமையை, சக்தியையும் புனிதத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்முடன் இருந்து தூய அவருடைய வல்லமையினால் நம்மை வழி நடத்துகின்றார். பொருளை ஏற்றிடுவாய், அள்ளி உன்னருளை பொழிந்திடுவாய், அள்ளி உன்னருளை பொழிந்திடுவாய், அளிக்கும் பொருளை ஏற்றிடுவாய். நிறையுள்ள பலியை தந்தவனே, நிலைத்த உறவை ஈந்தவனே, நிறையுள்ள பலியை தந்தவனே, நிலைத்த உறவை ஈந்தவனே, உடல் பொருளாவி நான் தந்தே, கனிந்த என்னை ஏற்றிடுவாய், அளிக்கும் பொருளை ஏற்றிடுவாய். கரைந்த மனமாய் வருகின்றேன், நிறையுள்ள கரத்தால் தருகின்றேன், கரைந்த மனமாய் வருகின்றேன், நிறையுள்ள கரத்தால் தருகின்றேன், கனிவுடன் என் பலியேற்றிடுவார், கரைகள் அனைத்தையும் போக்கிடுவார், அளிக்கும் பொருளை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மலை சாட்சியின் நிறைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரை அறிவிப்பதில் உம் அடியார்களாகிய நாங்கள் நிலைப்பவர்களாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசியாட்சியான புனித யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் உமது பெயர் அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகிறார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகொடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர். இன்று நாங்கள் கொண்டாடுகிற யோசேப்பு, அவருடைய சகோதரர்கள் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே என்னோடு பேசுமே, பேசுமே என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே, இயேசுவே என் உள்ளம் வாருமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன்,
ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே. என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே என்னோடு பேசுமே. பேசுமே என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே. நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினே. நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினே. நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினே. நீ என் வாழ்வில் கலந்த போது வெறுமையாகினே. நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும். நாளும் நெஞ்சில் புதியதாக மலர்ந்திட வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே. என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே என்னோடு பேசுமே. பேசுமே என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என்னோடு வாருமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மறைசாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைப்பொருளை வியத்தகு வகையில் ஒளிர செய்தீரே. அதனால் இந்த திருப்பலின் வழியாக நாங்கள் ஒரு பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசபுத்திரர் என்று துதியை பாட வந்தோமே. நேசபுத்திரர் என்று துதியை பாட வந்தோமே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.